அவர்களோட. அருமையான நீதிபதிகள் ரவீந்திரனும் பட்நாயக்கும். அவர் கேட்டார், அப்படி என்றால் எங்க அமைக்கிறது இந்தியாவில்? அவர் சும்மா தப்பா கேட்கல. நான் சொன்னேன், கோவாவில் அனுமதி கொடுக்கவில்லை என்று விரட்டினான், குஜராத்தில் அனுமதி கொடுக்க என்று விரட்டினான், மகாராஷ்டிரத்தில் 500 கோடி செலவழிச்சு லைசன்ஸ் வாங்கி கட்டடம் கட்ட பிறகு உடைச்சு நொறுக்கினான். சரத்பவார் கேன்சல் பண்ணாரு, கொடுத்த லைசன்ஸ் ரத்து பண்ணாரு. எங்க தலையில இடிய கொண்டாந்து போட்டான். 94ஆம் ஆண்டு எங்கள் தலையில் இடி விழுந்தது. ஸ்டெர்லைட் நாசகார நச்சாலை. இந்த இந்தியாவில் வேற எங்கேயுமே உருட்டாலை இல்லைன்னா நாங்க தான் கிடைச்சோமா? Should the Tamils be the victims? நாங்க தான் அதுக்கு பலியாகணுமா? மகாராஷ்டிரக்கார இடிந்த ஃபேக்டரியை உடைச்சு நொறுக்கி லைசன்ஸ் ரத்து பண்ணி அனுப்பிட்டானே, எங்கள் தலையில் விடணுமா தூத்துக்குடியில? அப்பொழுது இந்த நாசக்கிடங்கை எங்கள் மீது நீங்கள் திணிக்க வேண்டுமா? நீதிபதி ரவீந்திரன் அவர்கள் அவர் சொன்னாரு, இந்த ஆலையினுடைய சார்பான வழக்கறிஞர், அரசியலுக்காக வைகோ இங்க இதை சொல்றாரு, அங்க போட்டு போராட்டமே கிடையாது. நான் சொன்னேன், போராட்டம் நடத்தணும். கடைசியாக 20,000 பேர் கைது செய்யப்பட்டோம். 2 பேர் உள்ளே விபத்தில் இறந்து போனார்கள். சதி செய்து விடுதலை புலிகள் அங்கே உள்ளே குண்டு வைத்து கொண்டு விட்டார்கள் என்று ஆலை நிர்வாகம் சொன்னது. அன்றைக்கு இருந்த காவல்துறை அதிகாரி இன்றைக்கு எப்படி இருக்காரு? அன்றைக்கு ஜாங்கிட் சொன்னாரு, அது உண்மை இல்ல, அது சதி செயல் அல்ல, விபத்தில் நடந்தது. நான் திரண்டிருந்த மக்கள்கிட்ட சொன்னேன், எங்க இனி கலவரம் வந்துருங்க, நம்ம மீனவர்கள் விவசாயிகள் திரண்டு வந்த போது இனி நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டுவோம் என்றேன். நீதிமன்றத்தின் கதவை தட்டினேன். சென்னை உயர்நீதிமன்றம் மூட சொல்லி உத்தரவு போட்டது. அப்பொழுது டீ கடையிலே பேசினார்கள் ஸ்ரீவைகுண்டத்தில், படுவாய் பயலுக வைகோ ரூபா வாங்கிட்டார்னு சொன்னாங்களே ஸ்டெர்லைட்ல. நான் சொல்லல, மக்கள் சொன்னது. அந்த மனுஷன் தானே போராடி இருக்கான், கடைசி வரைக்கும் போறான். என்னுடைய அருமை சகோதரர்களே, நீங்க தலை நிமிர்ந்து போகலாம் என்று சம்பத் சொன்னாரே, நீங்க எங்கேயும் தலை நிமிர்ந்து போகலாம். அந்த